போச்சுன்னு நினைக்கிறேன். இந்த அறிவாளி செர்ரி உசுப்பேத்தி விட்டுருப்பான்னு தோணுது. அவ தேடிக்கிட்டே இங்க வந்தாலும் வரலாம். அவ இங்க வந்துட்டான்னா பெரிய ஆபத்தா போயிடும். முதல்ல உன் போனை சைலண்ட்ல போடு. நீயும் உன் அக்கா முன்னாடி நடந்து போ. போய் பேசு சிவா. அக்கா, என்ன ஆச்சு? நீ அடுத்த சீனுக்கு ரெடி ஆகணும்ல? என்ன இங்க சுத்திட்டு இருக்க? நான் உன்னதான் தேடிட்டு இருக்கேன்டா. நீ எங்க போயிட்ட? ஸ்டமக் அப்செட்டா இருந்தது. பூரி கிட்ட சொல்லிட்டு தான்க்கா வந்தேன். வேணும்னா பூரி கிட்டே கேட்டு பாரு. நான் கேட்டுட்டு தான் வந்தேன். நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சாமே. ஸ்டமக் அப்செட்னா டைம் ஆகும் தானக்கா. சரி, நீ போனை ஏன் எடுக்க மாட்டேங்கிற? ஓ, ஃபோன் பண்ணியா? அப்பவே அந்த டிராமா பார்க்கும்போது போனை சைலண்ட்ல போட்டேன்க்கா. சரி, நீ வா வா. இவனை உன் பக்கத்துலயே உட்கார வச்சுக்கோ. சரி, பார்வதி பரமேஸ்வரனோட கல்யாண ரூபம் முடிகிற வரைக்கும் இவனை பத்திரமா பார்த்துக்கோ. என்னாச்சு பூமி? நான் அதெல்லாம் உனக்கு அப்புறமா சொல்றேன். அந்த சீன் முடிகிற வரைக்கும் இவனை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடது. ஓகே, சரி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. எனக்கு பிச்சை கொடுங்கள் தேவி, எனக்கு பிச்சை கொடுங்கள் தேவி, எனக்கு பிச்சை கொடுங்கள் தேவி. ஓம் நம சிவாய. எனக்கு பிச்சை கொடுங்கள் தேவி, எனக்கு பிச்சை கொடுங்கள் தேவி. ஓம் நம சிவாய. அம்மா, அம்மா பார்வதி. ஓம் நம சிவாய. அந்த பரமேஸ்வரனை மனம் முடிக்க வேண்டும் என்று ஏதோ தவம் செய்கிறாய் என்று கேள்விப்பட்டேன். ஓம் நம சிவாய. ஏதோ மதி போய்விட்டதா உனக்கு? ஓம் நம சிவாய. கழுத்தில் பாம்பு, புலித்தோல், வெறும் சாம்பலை தவிர எதுவும் இல்லாதவனை உனக்கு எப்படி பிடித்ததம்மா? என் சுவாமியை பற்றி பேசும் தகுதி உங்களுக்கு இல்லை. என் சுவாமியை பற்றி எதுவும் அறியாமல் பேசுகிறீர்கள். என் சுவாமி யார் என்று நினைத்தீர்கள்? அவர் இந்த உலகங்களுக்கும் அதிபதி. அவரது ஆணை இன்றி ஒரு எறும்பு கூட நகராது. அப்படிப்பட்ட என் சுவாமியை பற்றி நாவிற்கு வந்தபடி பேசுகிறீர்களா? என் பொறுமையை சோதிக்காதீர்கள். தயவு செய்து இங்கிருந்து போய்விடுங்கள். செல்கிறேன் செல்கிறேன். போக போக எல்லாம் தெரிய வரும், தெரிய வரும், புரிய வரும். கூடிய விரைவில் தெரிந்து கொள்வார். பரமேஸ்வரனை நோக்கி ஆழ்ந்த தவம் செய்து கொண்டிருந்த பார்வதி உக்ர ரூபம் கொண்டு அந்த வயதான பிராமணனை துரத்த முயலும் போது பரமேஸ்வரன் பார்வதி முன் தோன்றி தனது உண்மையான ரூபத்தை காட்டினார். ஆனந்த தாண்டவத்தை காண்போம்.
கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கன்னு சொன்னேன்ல செரி. சொன்ன பூமி, டிராமா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுனால கொஞ்சம் கவனிக்கிறத விட்டுட்டேன். ஆமா, ஏதோ சின்ன பையன் தொலைஞ்சு போன மாதிரி நீ சிவாவை நினைச்சு ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆற? எனக்கு ஒண்ணுமே புரியல பூமி. அதெல்லாம் இப்ப நான் உனக்கு சொல்ற நிலைமையில இல்ல செரி. இங்க பாரு, சிவாவை கொஞ்சம் இங்க சுத்தி எல்லா இடத்துலயும் தேடு. நானும் போய் தேடுறேன். அதுல பூமி. ப்ளீஸ் செரி, நீ எதுவும் கேட்காத ப்ளீஸ். சீக்கிரம் போ. சரி, போய் தேடுறேன். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத். ஷோ புரோகிதரே, எவ்வளவு நேரம் தான் மந்திரம் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? அந்த மெயின் மந்திரத்தை முதல்ல சொல்லிட்டு தாலியை முதல்ல கட்ட வைங்களேன். அது இல்லம்மா சாஸ்திரம். ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. எங்களுக்கு சாஸ்திரத்தை விட தாலி கட்டுறது தான் முக்கியம். என்னடா இவ்ளோ மோசமா மாறிட்ட? நான் எது நடக்க கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தனோ, நீ நீ அததான் பண்ணிட்டு இருக்க. அது இல்லக்கா. நீ இரு, எதுவும் பேசாத. உனக்கு எத்தனை வாட்டி சொன்னேன், மாமா குடும்ப மரியாதையை கெடுத்துறாத.